ரகுபதி சொல்வது போல, அவர் ஒரு ஸ்லீப்பர் செல்லா இருந்தார் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, ரகுபதி எங்கிருந்து வந்தாரு? அதிமுகவிலிருந்து வந்தாரு. சேகர்பாபு எங்கிருந்து வந்தாரு? அதிமுகவிலிருந்து வந்தாரு. ஏவாவேலு அதிமுகவிலிருந்து வந்தாரு. முத்துசாமி அதிமுகவிலிருந்து வந்தாரு. இப்படி அதிமுகவிலிருந்து வந்தவங்க ரகுபதி உட்பட இந்த விமர்சனத்த வைக்கிறாரு இல்லையா ஸ்லீப்பர் செல்னு, அவரு கூட அதிமுகவிலிருந்து தான் வந்தாரு. அப்போ நீங்க அதிமுகவிலிருந்து வந்ததின் விளைவாக அதிமுக தான் உங்கள திமுகவுக்கு அனுப்புச்சா? அப்ப நீங்க அதிமுகவோட ஸ்லீப்பர் செல்லான்னு கேள்வி வரும்ல. அந்த கேள்விக்கு என்னடா பதில்னு கேட்டா, சொல்லப் போறதில்ல. இருந்தாலும் நம்ம கேள்விய கேட்கிறது நம்ம கடமைன்றதுனால நம்ம கேள்வி கேட்போம். இப்ப ஸ்லீப்பர் செல்லுங்கிற வார்த்தைய பயன்படுத்துவதன் மூலமாக, பி டீம் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துவதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வழக்கம் போல திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரையுமே பாஜகன்னு சொல்லிட்டா ஏன்னா தமிழகத்தில பாஜகவுக்கு எதிரான மனநிலைன்றது நல்லாவே தெரியும். பாஜகவை யாரும் பெரிதளவு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ன்றது தமிழகத்தினுடைய அரசியல் நீரோட்டத்தில பழகி போன ஒரு விஷயம். அப்படி நம்ம பாஜக சாயம் பூசும்பொழுது, அவங்க கிட்ட யாரும் போமாட்டாங்க. அவங்கள யாரும் டச் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஓட்டு போகாது. சிறுபான்மை மக்கள் அவங்க பக்கம் போமாட்டாங்க. கிறிஸ்தவ மக்கள் அவங்க பக்கம் போமாட்டாங்க. அதேபோல தலித் சமுதாயம் அவங்க பின்னாடி போகாதுங்கிற ஒரு இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள வச்சுக்கிட்டு தான் அவர் ஸ்லீப்பர் செல்லா இருப்பாருங்கிற மாரிலாம் கேள்வி. அப்படி பார்த்தா சொல்றவரே ஒரு ஸ்லீப்பர் செல்லா இருந்தா, அந்த கேள்வியும் வைக்கலாம். பட் அந்த கேள்விய யாரும் இப்போ வரைக்குமே வைக்கல அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். அதில இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக அ இந்த நான் சொன்னது போல இந்த ஸ்லாண்டர் மாதிரியான கேம்பெயின்ஸ பத்திரிகை நிருபர்கள், பத்திரிக்கையாளர்களே நெறைய பேர் இத தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமென்னு ஒரு பத்திரிகை ஒண்ணு இருக்கு. அந்த பத்திரிகையில இருக்கக்கூடிய ஒரு பிரபல நிருபர். அவர் வந்து எழுதினாலே முக்காவாசி அவதூறுகளும், அ அடிச்சு விடுறதும் தான் இருக்குன்ற மாரி விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்ட ஒரு நபர். அவரு வந்து இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுல என்ன சொல்றாரு அப்டின்னா, ட்விட்டர்ல போட்டிருக்காரு. அதிமுகவிலிருந்து போன செங்கோட்டையன் 30 கோடி வாங்கியுள்ளார். அவர் இப்போது ஆள் பிடிக்கும் புரோக்கராகி விட்டார். அதற்காக ஆதவ் அர்ஜுன் ரெட்டி 150 கோடி ஒதுக்கி வைத்துள்ளாராம். யார் முந்துகிறார்களோ அவர்களுக்கே லாட்டரி. இப்படிக்கு வழக்கம் போல அடிச்சு விடக்கூடிய வேலைய செஞ்சிருக்கிறாரு அந்த பத்திரிகை நிருபர். இப்படி தொடர்ச்சியாக ஒரு நெகட்டிவ் கேம்பெயின நான் சொன்னது போல இந்த சபோட்டேஜ் கேம்பெயின செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. தாவேகாவுக்கு எதிரானவர்களே நம்ம அடையாளப்படுத்தலாம்.